வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேறிய நிலையில் அதனை கண்டித்து தாவேகா தரப்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அமைந்தகரையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவலர்கள் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது ஒரு பிரிவினர் அங்கிருந்து பதறியடித்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீசார் அழைத்ததும் கட்சி கொடியை கையில் பிடித்துக் கொண்டு தலைதெறிக்க அவர்கள் அங்கு ஓடக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். இன்றைய தினம் சென்னையில எத்தனை பகுதிகளில் அனுமதியோடு தாவேக்காவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? அமைந்தகரையில கைது நடவடிக்கையில எத்தனை பேர் கைதாகி இருக்கிறார்கள்? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. தாவேகாவின் இன்றைய போராட்டத்தை பொறுத்தவரையிலும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் காவல்துறையினரிடம் தாவேகாவினர் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தனர். இதில் மிகவும் இந்த பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் அவர்கள் எந்த இடங்களில் போராட்டத்திற்கு அனுமதி கேட்டார்களோ அங்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இடங்களில் மட்டும் அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இங்கே அண்ணா நகரை பொறுத்தவரையிலும் அந்த அண்ணா நகர் ஆர்ச் அருகே போராட்டம் நடத்த வேண்டும் என்று தாவேகாவினர் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதன் காரணமாக வேறு இடத்தில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்குதான் போராட்டம் செய்வோம் என்று சென்னையின் மத்திய சென்னை மாவட்ட தலைவரான ஏஎஸ் பழனி தலைமையிலான தாவேகாவினர் இங்கு வந்து போராட்டம் நடத்தினர். அவர் ஒரு மாவட்ட செயலாளர் என்பதன் காரணமாக அவருடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை முதல் முறையாக காவல்துறையினர் முதலில் வந்தவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டனர். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 15 to 20 பேர் மட்டும் சிறிது தாமதமாக இந்த போராட்டம் நடத்துவதற்காக வந்தனர். அப்படி வந்தவர்களையும் ஒரு மாவட்ட தலைவரை கைது செய்துவிட்டோம், தற்போது உங்களையும் கைது செய்கிறோம் என்று பேருந்தில் காவலர்கள் ஏற்ற முற்பட்ட போது அங்கே கொடி ஏந்தியபடி வந்து அவ்வளவு நேரம் நின்றிருந்த தாவேகாவினர் அரசு செய்கிறீர்களா, அனுமதியோடு தான் வந்தோம் என்று கேட்டபோது அனுமதி எல்லாம் கொடுக்கப்படவில்லை, அனுமதி உங்களுக்கு வேறு இடத்தில் கொடுக்கப்பட்டது என காவல்துறையினர் விலக்கி அவர்களை பேருந்தில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அப்படி ஒரு பக்கம் தாவேகாவினரை காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றிக் கொண்டிருந்த போதே பின்னால் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் கையில் தாவேகா கொடியை ஏந்தியபடி காவலர்களிடமிருந்து தப்பித்து ஓடக்கூடிய காட்சிகள் தான் இந்த இடத்தில் அரங்கேறி இருக்கின்றனர். அவர்களை பிறகு அவர்களை துரத்தி பிடிப்பதா என்று காவல்துறையினர் முயற்சி செய்த போது அவர்கள் ஓடிவிட்டனர். அதனால் அவர்களுடன் வந்தவர்களிடம் அவர்களது பெயரை மட்டும் கேட்டு குறித்துக் கொண்டு அனுமதியின்றி போராட்டம் நடத்தியவர்கள் பட்டியலில் அவரது பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரையிலும் போராட்டம் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துங்கள், அனுமதி தராதபடி பட்சத்தில் கைதாகுங்கள் என்று அவர் அறிவித்திருந்தார். ஆனால் இங்கு கைதாவதற்கு பயப்பட்டு இவர்கள் இப்படி ஓடக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.